சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெயில் காலம், வெப்பசலனம், அதன் காரணமாக லேசான மழை. நல்ல மழை பெய்து பூமி குளிர்ந்தால் நல்லா இருக்கும். சும்மா பேருக்கு ஒரு மழை பெய்தால் அது ஏற்கனவே இருக்கும் சூட்டை கிளப்பி விட்டுடும். கோடை காலத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும், இல்லைனா நீர் சுருக்கு ஏற்பட்டுடும். அதனால தான் கோடை காலத்துக்கு ஏற்ற உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும்பாங்க. உடலில் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய, உடலில் நீரின் அளவை அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகளை உண்பது உசிதம். பரங்கிக்காயில் பொட்டாசியம், நார்ச்சத்து அதிகம் இருக்குது. இதை சாப்பிட்டோம்னா இரத்த சர்க்கரை அளவு சீராக இருக்கும், உடல் வெப்பமும் குறையும். மதிய உணவில் மோர் சாதத்தை கட்டாயம் சேர்த்துக்கணும். அதில் 2 சின்ன வெங்காயத்தை வெட்டி சேர்க்க மறந்துடக்கூடாது. வெயில் காலத்தில் தொடர்ந்து 3-4 நாளைக்கு சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டா நல்ல பலன் நிச்சயம் உண்டு. அதே போல் இளநீர் ரொம்ப நல்லது, உடல் உஷ்ணத்தை குறைக்கும். ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை தண்ணியில் ஒரு ராத்திரி ஊற வச்சு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா உடல் சூட்டை குறைக்கலாம். ராமச்சந்திரன் ஐயா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, ஏது சாப்பிட்றீங்கன்னு நமக்கு ஒரு தகவல் கொடுங்க. நீங்கள்லாம் ரொம்ப விவரமாக இருப்பீங்க. நம்ம நாட்டில் நெல், கோதுமைக்கு அடுத்தபடியாக அதிகமாக சாகுபடியாவது, உணவில் சேர்த்து கொள்ளப்படுவது சோளம். சோளத்துக்கு அடுத்த இடம் கம்புக்கு. கோடை காலத்தில் கம்பு அதிகமாக விற்பனையாகக்கூடிய சிறுதானியம். கம்பில் அதிக புரதம், அமினோ அமிலங்கள் உள்ளன. இரத்த உற்பத்திக்கு தேவையான இரும்பு சத்தும் இருக்குது. வர்த்தக ரீதியாக விற்பனையாகிற சில வகை ஊட்டச்சத்து பானங்களில் கம்பு தான் முக்கிய மூலப்பொருள். சர்க்கரை, தைராய்டை குணப்படுத்தும் அல்லது கட்டுக்குள் வைக்கும் இயல்பு கம்புக்கு உள்ளது. கோழி, கால்நடைகளுக்கும் முக்கிய தீவனமாக இருக்குது கம்பு. கம்பை இடித்து, உரக்கட்டையில் போட்டு இடித்து சாதம், அரிசியை போட்டு சாதம் வடிக்கிற மாதிரி அல்லது பொங்கி முத நாள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் மோர், கல் உப்பு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு நல்லா கரைச்சி 4 டம்ளர் குடித்தா போதும். சும்மா மதன்னு பிரமாதமாக இருக்கும். உடல் குளிர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி நெல்லிக்காய் சாற்றை தினமும் குடிச்சிட்டு வந்தால் உடல் சூடு குறையும். வெள்ளரிக்காயில் 96% நீர்ச்சத்து இருக்குதான். அதனால் அடிக்கடி வெள்ளரிக்காயை வெயில் காலத்தில் சாப்பிடணும். நிறைய தண்ணி குடித்தா உடல் வறட்சி அடைவதை தடுக்கலாம். வைட்டமின் சி சத்து அதிகமுள்ள சாத்துக்குடி, எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற பழ வகைகளை சேர்த்துக்கிட்டா உடலின் வெப்பநிலை அதிகரிக்காமல் இருக்கும். ராமச்சந்திரன் ஐயா, உடல் சூடு தாங்க முடியாத அளவு இருந்தால் 1 டம்ளர் குளிர்ந்த பாலோட 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிங்க. இது நமது உடல் வெப்பம் தணிய உதவும். கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். இதில் இருக்கும் சர்க்கரை உடலின் ஆற்றலை அதிகரிக்கும். கரும்பில் குளிர்ச்சி பண்புகள் இருக்குது. இது உடலில் உள்ள அதிகப்படியான வெப்பநிலையை குறைக்க உதவும். அதே மாதிரி சோம்பு நறுமணம் மிக்கது, நல்ல சுவையுடைய மசாலா பொருள். சோம்பையும் ராத்திரியில் தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் அதை வடிகட்டி குடித்தா உடல் சூடு பிடிப்பதை தடுக்கலாம். இந்த நேரம் சிரமமான நேரம், காலம் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.